மக்களே கனடா வாங்க வாக்கிங் போகலாங்கிற சேனலில் பியர் கிரிக் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய ரவுண்டு, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். இங்கே உள்ள பார்க் எல்லா பார்க்குமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கள்ல, நல்ல பெரிய பார்க். ஓகேவா? இதில் வாக்கிங் போகும்போது அவங்க 2 விஷயத்த கவர்மெண்ட் வந்துங்க கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஃபயர் டேஞ்சர் செஷன் சொல்லி அதுக்கு வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபயர் ஆகிட்டுனா. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், கார்பேஜ் வச்சு நல்ல கார்பேஜ் பின்னு ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. யாருனாலும் கார்பேஜ் வந்து கீழே போடாதீங்க, இதில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே பிக்கப் பண்ணுவாங்க, நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். 3வது, கோ எக்ஸிஸ்டிங் வித் கயோட்டிஸ். இங்கே நிறைய கயோட்டிஸ் இருக்கும். நம்ம ஊரில் உள்ள குள்ளநெறி, ஓனாய் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஓனாயின்னு கூட எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த கயோட்டிஸ் இங்கே நிறைய இருக்கும். அதுகிட்டேருந்து நீங்கள் உங்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. கயோட்டிஸ்ங்கிறது யார் அப்படிங்கிற பார்த்தா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு ஒன்று இருக்குது. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறத பற்றி ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே எல்லாத்த விட ஒரு சிறந்தது, நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது ஆகிட்டு அக்ரெசிவ் ஆகிட்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். ஓகேவா? சூப்பர் மக்களே, இது மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா? இங்கே மரங்களை பாருங்கள், இது எல்லா மரமே கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு பழமையான மரங்களாக இருக்கும். எதுவும் இப்போ உள்ள மரங்கள் இல்லை. ஓகே, நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் நடந்து போகிறோம். ஏன்னா நான் தான் சொன்னல, ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டு இனி டெய்லி உங்களுக்கு புது இடங்களை கொண்டு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ இதில் நடந்து ஃபுல் ரவுண்டு ஒரு சர்க்கிள் அடித்து வந்தோம்னா அங்கே நிறைய வாழை மரங்கள் இருக்குது. கனடாவில் வாழை மரம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஏன்னா இங்கே -50 டிகிரி செல்சியஸில் அதெல்லாம் பட்டு போயிடும். திரும்ப ஏப்ரல் மேல திரும்ப வெயில் அடிக்கும்போது தகன்னு ஃபுல்லாக இலை விட்டு குலை தள்ளிடும். அதனால் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஓகேவா? இலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போதைக்கு லைட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இதில் இப்போ ரைட்டு திரும்ப போகிறோம். பயங்கரமாக வெயில் அடிக்குங்க. எனக்கு ஏற்கனவே கண்ணு சரியில்லை, ஊருக்கு போயிட்டு வந்து பயங்கர டஸ்ட் அலர்ஜி ஆகிட்டு, அதனால் ரைட் சைடில் வெயில் பட்டு வலி தாங்க முடியல, கண்ணீர் வருது. ஓகேவா? அதனால் உள்ளே ஓடிடலாம். நிழலுக்குள்ளே கொஞ்சம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடலாம். உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வெல்கம் போர்டே இருக்குது பாருங்கள். எதை நீங்கள் இந்த பார்க்கில் பண்ணலாம், எதை இந்த பார்க்கில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், உள்ள பச்சை பசேர்னு இருக்குதா? இப்படி தான் இங்கே உள்ள எல்லா பார்க்கும் இருக்கும். நாட் ஓன்லி திஸ் பார்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே இப்படி தான் இருக்கும். ரொம்ப பச்சை பசேர்னு, ஒரு அழுக்கு இல்லாமல் நீட்டாக, அந்த தரையை கூட அழகாக நம்ம ஊரில் பாத்தி கட்டி கொத்தி விட்ருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள் மக்களே, நான் சொன்னல வாழை மரம் எப்படி இருக்குது, செமையாக இருக்கா? வாழவும் வைக்கும், தாளவும் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் வாழை இலையோ வாழை கொலை போட்டு அவன் விவசாயம் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு சரியான பணம் வந்து அவனை நல்லா வாழவும் வைக்குமா, அதே மாதிரி அவனை தாளவும் வைக்குமா. அதே இது புயல் காற்று அடித்து ஃபுல்லாக சரிஞ்சு விழுந்துட்டுனா, கீழே விழுந்துட்டுனா பயங்கர லாஸ் ஆகிருமா. அதனால தான் சொல்லுவாங்க வாழவும் வைக்கும், தாளவும் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? வெயில் பக்கம் போகணும், கண்ணு பயங்கரமாக குத்திட்டு ஒரு செகண்டில். பாருங்கள், நம்ம ஊரில் இது யானைக்கால் செடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த இலைய யானைக்கால் இலைன்னு சொல்லுவாங்க. கீழே வந்து பெருசாக ஒரு காய் வேற காய்க்கும். இங்கேயும் அது மாதிரி ஏதோ காய்ச்சிருக்கு பாருங்கள். ஓடைய பாருங்கள் அழகா. இங்கே பாருங்கள், ஒரு பாலம் மாதிரி போட்டு மக்களுக்கு நடக்கிறதுக்கு. அதெல்லாம் நாடு வந்து ரொம்ப நல்ல நாடு மக்களே. யார் நாங்களும் வாங்க, கனடாவுக்கு வர்றதுக்கு பயந்துக்கிட்டுலாம் வர வேண்டாம். ஏதோ ஒரு வேலையை பார்த்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்திடுவீங்க, நல்லபடியாக நடத்திடுவீங்க, கவலைப்பட வேண்டாம்.
இன்னொன்று, நான் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வந்தேன். ஃப்ரான்ஸில் உள்ள டிஃபிகல்ட்டிஸை சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரான்ஸில் நம்ம தமிழ் மக்கள், இலங்கை தமிழர்கள்லாம் ரெஃப்யூஜியாக போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தனி பாஸ்போர்ட்டும் ரெகுலர் சிட்டிசனுக்கு தனி பாஸ்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாஸ்போர்ட்டில் கிளியராக ரெஃப்யூஜி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியே இருக்கும். ஆனால் கனடாவில் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க, வேற்றுமையெல்லாம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்களோட பாஸ்போர்ட்டில் எந்த நாட்டுக்குனாலும் போகலாம் எக்ஸப்ட் ஸ்ரீலங்கான்னு போட்டிருப்பாங்க. ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் அவங்க போகக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே அவங்க உயிர் பயம் அப்படின்னு சொன்னனால தான் ரெஃப்யூஜி கொடுத்தாங்க. அதனால் அவங்க அந்த கம்பார்ட்டையும் போட்டிருப்பாங்க. ஆனால் கனடா பாஸ்போர்ட்டில் எந்த வேற்றுமையும் கிடையாது, அந்த மாதிரி வேர்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்கக்கிட்ட ஃபைல் இருக்கும். ஸ்ரீலங்கா போகிறாருந்தா வீசா எடுத்து போகணும், இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பட் இந்த மாதிரி போட்டு உங்களை தனியாக பாகப்பிரிவினைலாம் கனடாவில் கிடையாது. அதனால் கனடா ரொம்ப நல்ல நாடு, கனடா வாங்க. அதே மாதிரி நான் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கும்போது அங்கே ஸ்டில் மேனுவல் கார் நிறைய பார்த்தேங்க. 99% மேனுவல் கார் தான். ஆட்டோமேட்டிக் கார் 1% கூட பார்க்கல. ஆனால் இங்கே 99%க்கு நான் பார்த்த காரெல்லாம் ஆட்டோமேட்டிக் கார் தான். அங்கே உள்ள ரோடெல்லாம் ரொம்ப குறுகிய ரோடு. இங்கே உள்ள ரோடெல்லாம் டபுள் ட்ரிபிள் டைம் பெருசாக இருக்கும். பாப்புலேஷன் அங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். எங்கெல்லாம் பாப்புலேஷன் இருக்கோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுதான் மேட்ரு. மொத்தத்தில் பாப்புலேஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் மக்களே. ஓகேவா? இங்கே பாருங்கள் எப்படி அழகாக உட்காந்துருக்காங்க, எப்படி இந்த நாட்டில் அவங்களோட நேரத்தை கழிக்கிறாங்க பாருங்கள். இதில் நம்ம ஒரு குட்டி ரவுண்டு தான் போயிருக்கோம். பெரிய ரவுண்டு போகிறதா இருந்தாலே 1 கிலோமீட்டர் மேலேயே போகணும். அது ரொம்ப டைம் ஆயிரும். ஓகேவா? இந்த செடிகள் மரங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா பூத்து குலுங்கி ஐயோ அவ்வளோ பூக்களோடு இருக்கும். ஓகே மக்களே, பாய் பாய்.